அடினாய்டு. அடினாய்டு இன்னொரு பேர் வந்து நாசோஃபேரிஞ்சியல் டான்சில். இந்த அடினாய்டு வந்து எங்கே இருக்கும்னா நாசோஃபேரிங்ஸில் இருக்கும். நாசோஃபேரிங்ஸில் எங்கே இருக்கும்னா at the junction of roof and posterior wall of nasopharynx. இந்த அடினாய்டு வந்து it is a lymphoid tissue. It is a mass of lymphoid tissue. இந்த அடினாய்டில் யூஸ்வலாக இல்லை நிறைய வெர்டிக்கல் ரிஜஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு வெர்டிக்கல் ரிஜஸும் இஸ் செப்பரேட்டட் பை a deep cleft. இந்த அடினாய்டு யூஸ்வலாக மொத்தம் 3 எபித்திலியம் கவர் பண்ணியிருக்கோம். அது வந்து என்னென்னா ciliated pseudostratified columnar epithelium, stratified squamous epithelium and transitional epithelium. இந்த அடினாய்டு வந்து பேலட்டின் டான்சில் மாதிரி இதில் வந்து கிரிப்ட் இருக்காது அண்ட் கேப்சூல்ஸ் இருக்காது. இது அடினாய்டு வந்து யூஸ்வலி ப்ரெசன்ட் அட் பர்த். அது கொஞ்சமாக ஒரு 6 வயசு வரைக்கும் என்லார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் அட் பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ண அப்புறம் அது கொஞ்சமாக அட்ரோஃபியாக ஸ்டார்ட் ஆகும். அந்த ஏஜ் ஆஃப் 20 வந்து 20 வயசில் வந்து அந்த அட்ரோஃபி வந்து அப்படி டிஸப்பியர் ஆகிடும். இதில் பிளட் சப்ளை பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பிளட் சப்ளை இருக்குது. ஒன்று வந்து அசெண்டிங் palatine branch of facial artery, ascending pharyngeal branch of external carotid artery, and pharyngeal branch of third part of maxillary artery, and ascending cervical artery which is from the inferior thyroid artery and which is from thyrocervical trunk. இதோட lymphatic drainage வந்து யூஸ்வலி எங்கே போகும்னா அப்பர் ஜுகுலார் நோட்ஸ் போகும். எது வழியாக போகும்னா ரெக்டோஃபரஞ்சியல் நோடு வழியாகவும் பேராஃபரஞ்சியல் நோடு வழியாக நேராக அப்பர் ஜுகுலார் நோட்ஸுக்கு போகுது. நர்வ் சப்ளை வந்து இட் இஸ் யூஸ்வலி 9th and 10th cranial nerve. இந்த அடினாய்டு எதனால் வரும்னா டியூ டு chronic infection of rhinitis, sinusitis and recurrent tonsillitis அதனால கூட இந்த அடினாய்டு வரும். அண்ட் டியூ டு அலர்ஜினால கூட இந்த அடினாய்டு வந்து வரும். சிம்டம்ஸ் வந்து யூஸ்வலி வந்து ஏசிம்டமேட்டிக். சம் பேஷண்ட் மே ஷோ சிம்டம்ஸ் லைக் என்னென்ன சிம்டம்ஸ்னா நேசல் சிம்டம்ஸ், ஆரல் சிம்டம்ஸ் அண்ட் ஜென்ரல் சிம்டம்ஸ். நேசல் சிம்டம்ஸ் என்னென்னா நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன். அது அடினாய்டு என்லார்ஜ் என்ன பண்ணுன்னா கோனா அதாவது போஸ்டீரியர் நேசல் பார்ட் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. இப்போ அப்ஸ்ட்ரக்ட் பண்ண என்ன ஆகும்னா மூச்சு விட மூக்கு வழியாக மூச்சு விடுறது. அதனால மவுத் ப்ரீத்திங் பண்ணுவாங்க, வாயாலே மூச்சு விடுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் வந்து கம்ப்ளைண்ட் வராங்க, வாயிலேருந்து நம்ம மூச்சு விட்றாங்க, மூக்கு அடைச்சிருக்கு, நேஷனல் அப்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி வரும். சில பேஷண்ட் எபிஸ்டாக்சிஸ் கூட வரும். அப்புறம் நேஷனல் ட்ரைனேஜ் வரும். சில பேருக்கு வந்து இன்டர்ஃபியர் வித் ஃபீடிங், அவங்களால ஒழுங்காக சாப்பிட முடியாது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வரும். இது நேசல் சிம்டம்ஸ். ஆரல் சிம்டம்ஸ் வந்து டியூ டு அடினாய்டு வந்து அது யூஸ்டேஷன் டியூப் வந்து பிளாக் பண்ணிடும். ஓப்பனிங் ஆஃப் யூஸ்டேஷன் டியூப்பு நேசோஃபேரிங்ஸில் இருக்க யூஸ்டேஷன் டியூபோட டியூப் ஓப்பனிங் வந்து பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் பண்ணும்போது அது என்ன பண்ணால் டிம்பானிக் மெம்பரேன் வந்து மிடில் இயரில் நெகட்டிவ் ப்ரெஷர் உண்டாகி டிம்பானிக் மெம்பர் வந்து ரெட்ராக்ட் ஆயிரும். அதனால் அவங்களுக்கு வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸும் ப்ளஸ் ரெட்ராக்டிவ் டிம்பானிக் மெம்பரேன் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் சிம்டம்ஸ் வந்து பல்மோனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து அடினாய்டு ஃபேசிஸ். இந்த அடினாய்டு ஃபேசிஸ் எல்லாம் வருதுன்னா டியூ டு நேஷனல் அப்ஸ்ட்ரக்ஷன், டியூ டு க்ரானிக் நேஷனல் அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டியூ டு மவுத் ப்ரீத்திங்னால இந்த அடினாய்டு ஃபேசிஸ் வருது. இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபேஷியல் அப்பியரன்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். என்னென்ன ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா லைக் எலாங்கேட்டட் ஃபேஸ் இருக்கும், மவுத் வந்து ஓப்பன் ஆகியே இருக்கும், அவங்க வந்து ஹை ஆர்ச்சட் பேலட் இருக்கும், அவங்க வந்து க்ரௌடட் அப்பர் டீத் இருக்கும், அப்புறம் எவர்டட் அப்பர் லிப் அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. இது நம்ம அடினாய்டு ஃபேசிஸ்ன்னு சொல்லுவோம். இன்வெஸ்டிகேஷன் வந்து எக்ஸ்ரே ஆஃப் நாசோஃபேரிங்ஸ் லேட்டரல் வியூ இஸ் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். போஸ்டியர் எண்டோஸ்கோபி வழியாக பார்த்தோன்னா இட் இஸ் ரிஃப்ளெக்ஸ் எ பிங்க் globular mass with vertical ridges. கிரேடிங் ஆஃப் அடினாய்டு. யூஸ்வலி இந்த அடினாய்டு வந்து நான் கிரேட் பண்ணணும்னா கிரேட் 1, 2, 3, 4 பண்ணால் கிரேட் 1னா இந்த அடினாய்டு டிஷ்யூ வந்து அப் டு 1/3 ஆஃப் வெர்டிக்கல் போர்ஷன் ஆஃப் கோனா கவர் பண்ணும். அடுத்து கிரேட் 2 வந்து 1/3 to 1/2 ஆஃப் வெர்டிக்கல் போர்ஷன் ஆஃப் கோனா வந்து கவர் பண்ணும். அடுத்து கிரேட் 3 வந்து 1/2 to நியர்லி கம்ப்ளீட் வெர்டிக்கல் போர்ஷன் ஆஃப் கோனா வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். அப்புறமாட்டிக்கு கிரேட் 4 வந்து கம்ப்ளீட் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வெர்டிக்கல் பார்ட் ஆஃப் கோனா. டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் வந்து டான் வால்ட் சிஸ்ட். ட்ரீட்மெண்ட் வந்து சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ப்ளஸ் வந்து நேசல் டீகன்ஜஸ்டன்ட் அது கொடுப்போம். அப்போ சிம்டம்ஸ் இருந்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து அடினாய்டெக்டமி சஜஸ்ட் பண்ணுவோம்.